ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் ஃப்ளேவர்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா வெஜ் பப்ஸ் தான் எப்படி வீட்டில் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப் மைதா மாவு எடுத்துருக்கேன். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 hour அது ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா மெலிசாக ஊற்றிக்கோங்க. இந்த அளவு மெலிசா ஊற்றிட்டு ஆயில் லைட்டாக தடவிட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சைடு ஒரு ஃபோல்டு, இந்த சைடு ஒரு ஃபோல்டு, அகைன் இந்த சைடு ஒரு ஃபோல்டு, அந்த சைடு ஒரு ஃபோல்டு. இதே மாதிரி பண்ணிக்கோங்க எல்லாமே. இதுக்குள்ள நம்ம இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல ஒரு 3 வெங்காயம் நீளமா கட் பண்ணி போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே நான் ஒரு கேரட் பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்ப நான் பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சிருந்த பொட்டேட்டோவை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 பொட்டேட்டோ எடுத்திருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா. உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க, ஏன்னா பாயில் பண்ணும்போதே நான் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான், நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எல்லாமே. இந்த அளவு தேய்ச்சிட்டு இதுக்குள்ள இப்ப ஸ்டஃபிங் வைக்க போறோம். அதுக்குள்ள நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிடலாம் ஓவனை. ஓவன் பார்த்தீங்கன்னா நான் 220 செல்சியஸ்ல 5 minutes ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி எல்லாமே ஸ்டஃபிங் வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம இப்ப 220 செல்சியஸ்ல 25 minutes ஓவன்ல வைக்க போறோம். ஒரு 10 minutesக்கு ஒரு வாட்டி எடுத்து பட்டர் மட்டும் லைட்டா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.